இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல இந்த சென்செக்ஸ் இந்த மாதிரி 1000 பாயிண்ட் ஒரே நாள்ல இன்னைக்கு விழுதில்ல, இந்த மாதிரி சூழ்நிலைலாம் வருது, நம்ம என்ன பண்றது? நம்மளோட ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் கம்மியா வருது, உங்க கண்ணு முன்னாடி பார்க்கும்போது நம்மளால பதறாமலும் இருக்க முடியல. சரி, வச்சுக்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பம். இதெல்லாம் ஏன் நடக்குது, இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக நீங்கள் என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான் விஷயம். இன்னைக்கு சென்செக்ஸ் 1000 பாயிண்ட் விழுந்ததுக்கு பெரிய காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்பவுமே சொல்லிட்டு இருந்திருக்கேன், அமெரிக்காவோட டேரிஃப், என்கிட்ட பேசின பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், அமெரிக்காவோட டேரிஃப்லாம் இந்தியாவை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு. அதே தான் இப்போ சொல்கிறேன். இந்த டேரிஃபை இப்போ கேன்சல் பண்ணுறாங்க. அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாடுகள் மீது நீங்கள் ஒவ்வொரு டேரிஃப்லாம் விதிக்க முடியாது, பொதுவாக ஒரு டேரிஃப் விதிக்கலாம். அது காமன், அந்த நாட்டுக்கான டேரிஃப்னு, அதாவது யூஎஸ் அப்படி முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்தியாவுக்கு ஒரு டேரிஃப் விதிப்பேன், ரஷ்யாவுக்கு ஒரு டேரிஃப் போடுவேன், உக்ரைனுக்கு ஒரு டேரிஃப் போடுவேன் அப்படின்னு பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதுக்கு சட்டம் அனுமதிக்காது. ஏன்னா அது தேவையில்லாத போர் பதற்றத்தை உருவாக்கும். கரெக்டுங்களா? அது எப்படியா இருந்தாலும் கேன்சல் ஆக போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுதான் இதெல்லாம் அமைதியாக இருந்தாங்க. ஈவன் இந்தியாவும் அமைதியாக இருந்தது காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, உங்களுக்கு எல்லா நாடுகள் மீதும் டேரிஃப் போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதும் கடகடன் மார்க்கெட் ஒரு 1000 பாயிண்ட் விழுது. வெறும் இந்தியன் மார்க்கெட் மட்டும் தான் விழுந்துதான்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் விழுது. அப்போ யாராவது ஒரு கண்ட்ரிக்காக லாபம் இருக்கணும்ல அவங்க போடுற ஒரு விஷயத்துல, செய்யக்கூடிய விஷயத்துல. அப்போ இதுவுமே என்ன ஆகும்னா எதிர்காலத்துல அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கி அதை அவங்க சரி செய்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லைன்னா பொலிட்டிக்கலே மாறும் இல்லையா? இது ஒன்று. இன்னொன்று, ஐடி செக்டர் தொடர்ந்து ஐடி செக்டர் அந்த ப்ரெஷர்ல இருக்கு. என்ன ப்ரெஷர்ல இருக்கு? ஏஐ சம்பந்தமான துறைகள்ல அவங்க ஈடுபடுத்திக்காம இருந்தாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அஃபெக்ட் ஆகுங்கிறது தான் அதோட கான்செப்ட். உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க கான்சென்ட்ரேட்டடா ஐடியில் அதிகமாக, நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், 15% மேல செக்டார், ஐடி செக்டாரா இருந்தாலும் சரி, எந்த செக்டாரா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணக்கூடாது, 15 மேல இன்வெஸ்ட்மெண்ட்டை போர்ட்ஃபோலியோல ஹோல்டு பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன். அப்படி நீங்க ஐடி செக்டார்ல இப்போ நீங்க ஒரு 15% வச்சிருந்து, சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களோட 1 லட்சம் ரூபாயில 15% ஐடியில் இருக்கு. ஐடி இப்போ உங்களுக்கு 12% ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஆயிருக்கலாம் இல்லையா? போன ஒரு வருஷத்துல அப்படி ஆயிருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, மீதி கேப் இருக்குல்ல, அந்த கேப் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அடிஷனலா கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வாங்கி அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். நீங்க அந்த 3000 ரூபாய் குறைஞ்சிருந்தா அதுக்கு 3000 ரூபாய் ஃபில் பண்ணலாம். அவ்வளவுதானே தவிர நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த நேரத்தில் கூட அதிகமா வாங்கி வச்சிடலாமான்னு செஞ்சிடக்கூடாது. அதுக்காக இன்வெஸ்டே பண்ணாம ஐடி விட்டு ஓடலாமான்னு நினைக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஐடி செக்டார் இல்லாம ஏஐ கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்களே எப்படி பாக்குறீங்கன்னா, ஏஐ வேற செக்டார் மாதிரியும் ஐடி வேற செக்டார் மாதிரி பாக்குறீங்க, கிடையாது. இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று சிங்க்ரனைஸ்டா இருக்கும். மேபி அதோடைய பலன்கள் கொஞ்சம் மாறி வரலாம். எக்ஸாக்டா இது மாதிரி தான் வரும் நான் சொல்லலை. ஆனாலும் கூட இந்த நிறுவனங்கள் தான் என்னவா ஆவாங்கன்னா, தன்னைத்தானே தகவமைச்சுக்குவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்டருக்கு தேவையான அந்த மார்ஜினை அவங்க செட் பண்ணிடுவாங்க. பயப்படவே தேவையில்லை. அப்படி நீங்க பயந்துட்டு கோல்டுல போய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு போனீங்கன்னா, கோல்டு ஒரு நேரத்தில் கொடுக்குற ரிட்டர்ன்ஸை பல காலங்களில் பல நேரங்களில் கொடுக்காம போயிருக்கு. அதனால அவசரப்படாதீங்க. நீங்க இப்பெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கணும் தெரியுமா, உங்க போர்ட்ஃபோலியோவை ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோ ரிஃப்ரெஷ்மெண்ட்னா என்ன? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். ஒரு முதல்ல வீடு கட்ட போறீங்கன்னா என்ன பண்ணணும், முதல்ல ஃப்ளோர் பிளான் போடணும். எங்க வீடு கட்ட போறீங்க, சாயில் டெஸ்ட். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்மெண்ட் இருக்குல்ல, எஸ், அந்த பேஸ்மெண்ட் தான் என்னது, ஃபினான்ஷியல்ஸ்ல 30% உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். எவ்வளோ? 30%. அது இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். அதுவே பாதி பேருடைய அக்கௌண்ட்ல இல்லை. அப்படின்னா நீங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னும் மெச்சூரிட்டி இனஃபா ஆகலைன்னு அர்த்தம். ஏதோ அவசரத்துல ஷேர் வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணக்கூடாது. பேசிக்கா என்ன பண்ணணும்னா, பேஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணிக்கணும். பேஸ்மெண்ட்னா 15% பேங்கிங், 15% என்னது, இதை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணா, சைக்கிளிக்கலா இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல், சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் இந்த லாஜிஸ்டிக், இதெல்லாம் போடும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸை யார் மிட்டிகேட் பண்ணுவாங்க, யார் பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் தான் உங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பேலன்ஸ் பண்ணுவாங்க. இதை நீங்க ஒழுங்கா பண்ணலன்னா இப்ப விழற அடி உங்களுக்கு விழத்தான் செய்யும் இல்லையா? இது சரி பண்ணி மேபி எல்லாமே சரியாயிடும். நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது ஒரு காரணம். குளோபலாவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்க மட்டும் இல்லை, எல்லா மார்க்கெட்லயுமே ஒரு ப்ரெஷர் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இதனாலதான் இன்னைக்கு 1000 பாயிண்ட் குறைஞ்சிருக்கே தவிர ஸ்பெசிஃபிக்கா ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட பிரச்சனை அப்படின்னு எதுவும் ஆகல. அதனால உங்க போர்ட்ஃபோலியோ பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இருக்கு, நான் இந்த மாசம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, நீங்களாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். நீங்க 1-2 ஸ்டாக் வாங்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. அது என்ன இருக்கும், போன வாரங்கள்ல கொஞ்சம் மேல கூட போயிருக்கும், இப்ப திருப்பி வந்திருக்குல்ல. அப்போ உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைச்சு நீங்க அதை அடிஷனல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்கிடுவீங்க. ஏன்னா வேல்யூங்கிறது, நல்ல கம்பெனி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஷேர் வேல்யூங்கிறது காலத்துக்கு காலம் வளரும். உங்க வேலை என்ன, நம்பர் ஆஃப் ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்றது மட்டும்தான்.
ஸோ அக்யூமுலேட் பண்ணுங்கள், நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இதுதான் இங்கே நீங்கள் கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். இதை தான் நான் வந்து கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சில நேரங்களில் செஷன் எடுக்கும்போது நடுநடுவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்களும் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பயங்கர ஃப்ளரிஷ் ஆகும். பட் நம்ம அதில் பார்க்க வேண்டியதுன்னா ஸ்டாக் செலெக்ஷன் மட்டும்தான். பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு கூட இன்னைக்கு மண்ணை கவராங்கன்னா அந்த ஒரு இடத்துல தான் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணலாம், உங்கள் குடும்பத்துக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ கம்யூனிட்டியில் ஏற்கனவே ஜாயின் பண்ணாதவங்க கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வரக்கூடிய மாதத்துலேருந்து ப்ரைஸ் ஏறப்போகுது கம்யூனிட்டியிலன்னு சொல்லி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட என்ன பண்ணலாம், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க லைஃப்பில் மேலே வருவாங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.